வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இது ஒரு ஜாதக விளக்கம். இந்த ஜாதக விளக்கத்தில் ஒருத்தருக்கு குடும்பம்ன்றது ஒன்று அமையிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா, அந்த ஜாதகருடைய மனநிலைமையை யோசித்து பாருங்கள் அப்படின்றத சொல்லுவேன். ஒருத்தருக்கு குடும்பம் அப்படின்றது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் குடும்பம் தேவை? பிறந்த உடனே அப்பா அம்மா அப்படின்றது உங்களுடைய குடும்பம். கல்யாண வயது வரும்போது திருமணம் அப்படின்றது உங்களுடைய திருமணமாகி குழந்தை குட்டின்றது உங்களுடைய குடும்பம். அதன் பிறகு மனைவியோ இல்லை கணவரோ, அதுக்கப்புறம் வயசான காலத்தில் அப்படியே இருக்கும்பொழுது பையன் பொண்ணுக்கு கல்யாணமாகி அவங்கெல்லாம் சேர்ந்து குடும்பம் அப்படின்றது ஒரு குடும்பம். அப்போது எப்போ ஒருத்தருக்கு குடும்பம் அமைவதில் சிக்கல்கள் இருக்கும் அப்படின்றதுல தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ஜாதக விளக்கம் தான், சரியா? அப்போது சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னா, இரண்டாம் வீடு அப்படின்றது இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்களை குறிப்பது. அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், அக்கா, தங்க, இவங்கெல்லாம் இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள். ஏழாம் வீடுன்றது இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி, பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கண்ணன், மச்சான், அதே மாதிரி பெண் வீட்டு உறவினர்கள், ஆண் வீட்டு உறவினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ அப்போது எப்போ இதெல்லாம் கெடும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, எந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் கெடும்ன்றது இருக்குல்ல. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த ஜாதகர் பிறந்தது 13/3/1994 4:15 AM இந்த ஜாதகர் பிறந்தது. லக்னம் பார்த்திங்கன்னா மகர லக்னம். லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சனி. இந்த காம்பினேஷன் இருக்குது பாருங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சனி, ரொம்ப டேஞ்சரஸ் காம்பினேஷன். மற்றும் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாகி சந்திரனுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலிருந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த குரு 20 டிகிரி, ராகு 11ஆம் இடத்தில் 3 டிகிரியில் இருக்குது. அதாவது ஒரு 13 டிகிரியில் குருவும் ராகுவும் ஒரு கிரகண அமைப்பில் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இந்த ஜாதகம் கட்டத்தை நம்ம பார்த்த உடனே, சார் உங்களுக்கு 2ஆம் வீடுன்றது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் குடும்பம்ன்றது மிகப்பெரிய சிக்கல் சார். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம்ன்றது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு அமைப்பு. அந்த குடும்ப அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுன்றது காரணம் இல்லை சார். திருமணம் அப்படின்றது உங்களுக்கு மிக தாமதமாக வரக்கூடிய அமைப்பு, ரொம்ப தாமதமாகும். அப்படியே திருமணம் ஆனால் கூட அந்த திருமணம் நிலைப்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது. அதன் பிறகு நடந்தது உங்களுக்கு புதன் தசை. 2009 2026 வரை நடந்தது புதன் தசை. குருவுடைய பார்வையில் இங்கே சனி, செவ்வாய், சூரியன், அவருடன் புதன் சேர்ந்து விட்டார் அப்படின்னாலும் குருவுடைய பார்வையில் முதலில் கெட்டு பின்னாடி நல்லா இருக்கிறது. பார்வை அமைப்புகளில் பார்த்த இந்த புதன் தசையில், புதன் தசை ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் குடும்பத்தில் நிலைக்க விடவில்லை அப்படின்னு. ஆமாம் சார், ரொம்ப அன்சர்டன் குடும்பத்தில். சார் உங்களுக்கு புதன் தசை சந்திர புக்தி வரும் காலத்தில் 2017 பார்த்துக்கங்க, கிட்டத்தட்ட 6 வருஷம் புதன் தசை முடிந்த பிறகு முதல்ல கெடுக்கணும், பின்னாடி நல்லா இருக்கணும். அப்படி தானே இந்த புதன் தசையை நம்ம வழிவகுப்போம். குரு பார்வை இருந்தால்
6 வருஷம் கழித்து புதன் தசை சந்திர புக்தியில் உங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய கண்டம் வந்தது சார் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை 2017 புதன் தசை சந்திர புக்தியில் என் தந்தை இறந்து விட்டார்னார். தான் சொன்னார், என் தந்தை இறந்து விட்டார். ஆமாம் சார், கரெக்டு. அந்த தந்தை போனதிலிருந்து மிகுந்த மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் காரணமாக உடல் ரீதியான பாதிப்புகள் எனக்கு வந்துவிட்டது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், மன ரீதியான பாதிப்பு சார் உங்களுக்கு தூக்கமின்மை, 2வது ஒரு சில வீரிய அமைப்புகள் பிரச்சனையும் உங்களுக்கு இருந்திருக்கும், அந்த வாய்ப்புகளும் உண்டது அப்படின்னதுக்கு. ஆமாம் சார், அந்த விரை அமைப்புகளில் ஒரு சில ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி மன அழுத்தம் தூக்கமின்மை எனக்கு ரொம்ப கடுமையாக போயிடுச்சு. சில சமயத்தில் ஏண்டா வாழறோம்னு போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். ஒரு சில சமயத்தில் குரு எல்லாரையும் பார்க்கறது மிகப்பெரிய தப்புன்றது இந்த மாதிரியான ஜாதகங்களில். குரு பெரும்பாலான கிரகத்துடன் தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்னாலே அங்கே ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ, மருத்துவ ஜோதிடம் உங்களுக்கு ஏதோ புரியுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏதோ புரியுது அப்படின்னு அர்த்தம் ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் ஆதிபத்திய ரீதியாக எடுத்தீங்கன்னா கடும் மோசமான அமைப்பு, எல்லா இடத்தையும் குரு பார்க்கக்கூடாது. இயற்கை சுபர் அப்படின்னாலும் இவர் லக்ன பாபர். லக்ன பாவர் அப்படின்றதும் இந்த இடத்துல. இப்போ இங்கே பாருங்கள், குருவுடைய வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும் மற்றும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு. அப்போது குரு சுக்கிரனோடையும் ஒரு விதத்தில் தொடர்பு கொள்கிறார், குரு சந்திரனோடையும் ஒரு விதத்தில் தொடர்பு கொள்கிறார். குரு இந்த 4 கிரகத்தையும் 2ஆம் இடத்துல பார்க்குறார். பெரும்பாலும் ராகுவுடனும் தொடர்பு கொள்கிறார் 3 டிகிரியில். அப்போ இவரும் இந்த இடத்தில் 3 டிகிரியில் தான் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகு இங்கே 3 டிகிரினா கேதுவும் இங்கே 3 டிகிரி. ராகுவுடன் குரு 13 டிகிரியில் இணைந்திருக்கிறார் அப்படின்னா இந்த குரு கேதுவை 13 டிகிரியில் பார்க்கிறார்ன்றதும் ஒரு உண்மை. அப்போது இந்த ஜாதகத்தில் பாருங்கள், குரு தன்னை விட்டு மீதம் இருக்கும் 8 கிரகங்களோட தொடர்பில் இருக்குது. 8 கிரகங்களோட தொடர்பு. மிகப்பெரிய கொடுமை தான், மிகப்பெரிய கொடுமை. ஜோதிடம் புரிந்தால் இது சாபக்கேடுன்றது புரியும். ஜோதிடம் புரியலை அப்படின்னா சுப கிரகம் எல்லாத்தையும் பார்க்குதுன்றது புரியும். ஸோ அப்போ இந்த மாதிரியான எங்கே நடக்குது, இவருக்கு ஏன் பிரச்சனைகள்? லக்னத்திற்கு நல்லா பாருங்க, லக்னத்திற்கு 6, 8, 12 தொடர்பு, சூரியன் புதன் குரு தொடர்பில். அதன் பின்பு இந்த இடத்துல 5 டிகிரியில் சந்திரன் இருக்கார். நல்லா பார்த்துக்கங்க, இந்த இடத்தில் 5 டிகிரியில் சந்திரன், குரு 20 டிகிரியில், ஒரு 15 டிகிரியில் குரு சந்திரனை பார்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னத்திற்கு 7ஆம் வீடு, அதாவது கடக வீட்டுக்கு 6, 8, 12. இங்கே வேணால் போட்டுடுறேன், 6, 8, 12, 6, 8, 12. அதன் பிறகு 5ஆம் வீடு 6, 8, 12. இந்த குரு எப்படியெல்லாம் சேட்டையை பண்ணுறாரு பாருங்கள். லக்ன இப்போ ராசிக்கு 5ஆம் வீடுன்றது புத்திர பாக்கியம் வீடா, அதுக்கு 6, 8, 12. லக்னத்திற்கு 5ஆம் வீடுன்றது 6, 8, 12. எப்படி 6, 8, 12? இந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, அதில் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. மற்றும் அந்த குரு செவ்வாயை பார்க்கிறார். அப்போது இந்த வீட்டுக்கு 6, 8, 12, 10க்கு 6, 8, 12, ஒரு 6, 8, 12 தொடர்பு வந்துடுது. எப்படி போட்டு பார்த்தாலும் பெரும்பாலான பாக்கியம், அதாவது இந்த குரு மட்டும் பார்த்துட்டா ஒரு 3 கிரகம் சேர்ந்துருக்கு, குரு பார்க்கறது நல்லதுன்னு நினைப்போம். ஆனால் அங்கே தான் 7.5 இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். ஏன்னா பெரும்பாலான ஒரு 3-4 பாவகங்களுக்கு அது 6, 8, 12 மாற்றி விட்டுடும். அதை நம்ம உணர மாட்டோம். மருத்துவ ஜோதிடம் பிரகாரம் அந்த குருவே நோய்களை மறைக்கும் தன்மை கொண்டவர். நோய் இருக்கும் உடம்புல மறைச்சி வச்சிருப்பார், பெருசார வரைக்கும் வைப்பார். கேன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் வரும்போது தான் தெரியவே வரும்.
ஆரம்ப நேரத்தில் தெரியாது. கேன்சருக்கு மிகப்பெரிய சொந்தக்காரன் குரு, சூரியன் மற்றும் செவ்வாய். அப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மருத்துவ ஜோதிடம் வரும்போது புரிஞ்சுக்கணும். நம்ம தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போலியே சில சமயத்தில். ஜோதிடம் படிக்க வரவங்க யாருமே ஜோதிடத்தில் இது மட்டும் பார்த்தால் போதும், இதெல்லாம் தேவையில்லை என்று நினைக்கிறோமே, அதுவே தவறு. ஸோ அப்போ இந்த இடத்தில் பாருங்க, ஒரு குடும்பம் அமைவதிலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள். தந்தை இழந்ததிலிருந்து இவராகவே இல்லை, இவராகவே இல்லை. அப்படி இல்லாத நிலைமைக்கு போய் புதன் தசையில் தற்சமயம் நடப்பது சனி புக்தி நடக்குது அவருக்கு. இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் முடியுது. அவர் கேட்ட கேள்வி, எனக்குன்னு ஒரு குடும்பம் எப்போவாது அமையுமா? சார் அமையும் சார். கேது தசை வந்தவொடனே உச்ச சுக்கரனுடைய வீட்டில் கேது இருக்கார், 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் நிலைக்குமா அப்படின்ற கேள்விக்கு அப்போ பார்த்துக்கலாம் சார் வாங்க. இதுதான் ஜோதிடத்திற்கு கொடுக்கக்கூடிய பதில். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், நான் ஏற்கனவே உங்களுக்கு அது என்ன ஆகுன்றதை சொல்லிட்டேன், ரெக்கார்டிங்கை திருப்பி போட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் பண்ண ரெக்கார்டிங் பண்ணிக்க சொல்லுவேன். அப்படியே ரெக்கார்டிங் நீங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கங்கன்னு அந்த ரெக்கார்டிங்கை திருப்பி போட்டு கேட்டுக்கங்கிட்ட. ஏன்னா சில சமயத்தில் ஒரே விஷயத்தை 2-3 தடவை சொல்வது சரியாக வராது. 32 பல்லில் ஒரு பல்லு விஷப்பல் இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளே திரும்பி திரும்பி அதை சொல்லி அது நிஜமாக்க வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் சில சமயத்தில் பலன் நம்ம சொல்லும் பொழுது இந்த பலன் நடக்கக்கூடாது அப்படின்றதுல நானே யோசிப்பேன், ஐயோ இந்த பலன் நடக்காமல் இருந்தால் சரிப்பான்னு. ஸோ அதன் அடிப்படையில் தான் அப்போ வாங்க சார் பார்த்துக்கலான்ட்டு. இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அது கொஞ்சம் சரியாக வராதுன்னு சொன்னீங்க. ஆமாம் சார், அப்போ வாங்க சார் பார்த்துக்கலாம், என்னன்றதை பார்த்துக்கலாம். ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் மேட்ச் பண்ணிக்கங்க. இப்படியே சொன்னேன், மேட்சிங் நான் பார்க்குறதுல ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் மேட்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா மிகப்பெரிய அமைப்பில் இங்கே இருக்குது. குடும்பம் நிலைக்கக்கூடாதுன்றது இங்கே விதி. அதுக்கப்புறம் என்னன்றதை பாருங்கள். அப்படியே சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் இந்த வீடியோவை இன்னும் பல பேர் பார்க்க வைக்கும். கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு குரு எல்லாரோடையும் தொடர்பு பெற்று எப்படி கவுத்தார் அப்படின்றதையும் கமெண்ட் போடுங்க, எப்படி கொடுத்தாருன்றதையும் கமெண்ட் போடுங்க. ஓகே, எல்லா பெரும்பாலான கிரகங்களுடன் குரு தொடர்பு நல்லதா கெட்டதா அப்படின்றதுக்கும் கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாக இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நான் போடுற வீடியோ பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உடனே உங்களை வந்து சேரும். ஹை பட்டன் வந்து அழுத்துங்க. சரி, அப்போ ஜோதிடத்தில் எது முக்கியம்? சனி செவ்வாய் கெட்டவன், குரு நல்லவன். குரு கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கான், சனி கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கான். இந்த ஒரு இடத்துல பாவகத்தில் இந்த சனி செவ்வாயும் சேர்ந்துருச்சு. முதலில் அந்த பாவகம் கெட்டு விட்டது, அதுக்கப்புறம் குருவோடைய பார்வையால் தலை தூக்கியது. அப்படின்னா இந்த புதன் தசையில் என்ன தலை தூக்கிச்சுன்னு கேட்பேன். லக்னத்திற்கு யோகாதிபதி இல்லையா, பாக்கியாதிபதி இல்லையா? ஒரு பக்கத்தில் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்தாலும் லக்னாதிபதியுடன்ல சேர்ந்துருக்காரு. 1-9 சேர்க்கையில் 1-9 சேர்க்கையில் சனி புதன் சேர்க்கை. ஆதிபத்திய ரீதியில் அவருக்கு என்ன பண்ணிச்சு? அப்பாவை கொண்டு போனது தவிர ஆதிபத்தி அப்போ கூட புதன் தசை சந்திர புக்தியில் தான் கொண்டு போச்சு. புதன் தசை சூரிய புக்தி இல்லை, புதன் தசை சனி புக்தி இல்லை, புதன் தசை செவ்வாய் புக்தி இல்லை. இந்த 4 கிரகங்களுடைய புக்தியில் தந்தையை அமைப்பு இல்லை. புதன் தசை சந்திர புக்தியில் தெளிவாக அந்த வார்த்தையை போட்டேன். புதன் தசை சந்திர புக்தியில் தானே அப்பா இறந்தார். அப்பாவுக்கு ஒரு பெரிய கண்டம் வந்திருக்கணுமே. ஆமாம் சார், வந்து உடனே இறந்துட்டார். என்னால் அதுலேருந்து இன்னும் மீண்டே வர முடியல. ஸோ ஒரு குடும்பம் அமையவில்லை, அமையாதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்புகள். அப்பா இல்லாமல் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் வருதுன்னா எவ்வளோ ஒரு தாக்கம், மனதாக்கம், ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஷோல்டர் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். சிறு வயதிலேயே ஒரு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் இந்த கஷ்டம் வருது இல்லையே, அதை யோசித்து பார்க்கணும் இல்லையா? சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.